அதாவது கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்க மேல மட்டும்தான் சந்தேகப்படுவாங்க. ஆனா போலீஸ்காரங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரி தான் நாம இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் சந்தேகப்படணும். அப்போ நீ ஏன் மேலேயும் சந்தேகப்படுறியாக்கா? அதுக்கான அவசியம் இப்ப இல்ல. அக்கா, நான் உன்னை நம்பிதான்க்கா இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சிருக்கா. ப்ளீஸ்க்கா. பயப்படாத லக்ஷ்மி, உன் கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இரு, முதல்ல நான் போய் பைரவியத்தியோட போன்ல கடைசியா அவங்க பேசின நம்பரை எடுத்துட்டு வரேன். அதை வச்சு அவங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அத்தை கடைசியா என்ன நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னு போன் எடுத்து பாத்துடலாமா? என்ன, அத்தைக்கு போன் வருது. இது யாரா இருக்கும்? அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, பைரவி தானே பேசுறது? ஆம், நீங்க யார் பேசுறது? நான் தான் டாக்டர் ஷியாமலா பேசுறேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்க போல. டாக்டர்னு சொல்றாங்க, அத்தைன்னு நினைச்சு என்கிட்ட பேசுறாங்களே. ஒருவேளை அத்தையோட குரலை இவங்க கேட்டிருக்க மாட்டாங்களோ? ஆமா டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அதுக்கு தான் உங்க நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். உங்க அசிஸ்டன்ட் தான் எடுத்து பேசினாங்க. நீங்க என்ன விஷயமா பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசினதே இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க ஹஸ்பண்ட் கூட என்கிட்ட பேசினாரு. நாளைக்கு உங்க பையன் விஸ்வாவோட மேரேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை மாறின விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாரு. அதனாலதான் நானும் இப்ப உங்களை பாக்குறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்னது, குழந்தை மாறின விஷயமா? இது என்ன புது கதையா இருக்கு? ஹலோ. ஆமா டாக்டர், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு சொன்னாரு. ஆனா எனக்கு தான் அது சரியா புரியல. அத சொல்லதான் உங்களை வர சொல்லிருப்பாரு. டாக்டர், ஏதோ குழந்தை மாறின விஷயம்னு சொன்னீங்களே, அது உண்மையா டாக்டர்? ராஜன் சார் உங்ககிட்ட வேற என்ன சொன்னாரு? என்ன இது, இவன் நம்ம கிட்டே கேள்வி கேக்குறாளே. எப்படியாவது இவகிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணுமே. என்னென்னமோ சொல்றாரு டாக்டர், எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தை மாறி போச்சுன்னு சொல்றாரு. அவரை நான் நம்பல டாக்டர். நான் கேட்டதுக்கு உங்க ஒருத்தருக்கு தான் உண்மை தெரியும்னு சொல்றாரு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க டாக்டர், அது உண்மையா? மேடம் மேடம், எனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும்னு சொல்றது தப்பு மேடம். குழந்தைய மாத்தி வச்ச விஷயம் உங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி சிவகாமிக்கும் தெரியும்.
ஆக்சுவலி உங்க குழந்தைய மாத்தி வச்சதே சிவகாமி தான். சிவகாமி தான் என் குழந்தைய மாத்தி வச்சாளா? ஆமா மேடம், நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா சொல்றேன். இவ நேர்ல வர்றதுக்கு முன்னாடி இவகிட்ட இருந்து நாம உண்மையை தெரிஞ்சுக்கணுமே. எப்படி சமாளிக்கலாம்? டாக்டர், என் குழந்தை யாருன்னு தெரியாமலே நான் 20 வருஷம் வாழ்ந்துட்டேன். இப்போ என் பையன் விஸ்வா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அது வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் டாக்டர். மேடம், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு சார் சொல்றாரு. ஏன்னா விஸ்வா உங்க பையன் கிடையாது, அவன் சிவகாமியோட பையன். அப்போ துளசி அவதான் உங்க பொண்ணு மேடம். டாக்டர், நீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போனை வச்சிடுறேன். மத்தத நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரிங்க மேடம். ஓகே, சரி, நானே சொல்லிடுறேன். என்ன ருத்ரா, ஏன் போன்ல நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யாரோ டாக்டர் ஷியாமலா பேசுறேன்னு சொன்னாங்க. டாக்டர் ஷியாமலாவா? நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசுன? என்ன கூப்பிட வேண்டியதானே? அத்தை, நான் உங்ககிட்ட குடுக்கறேன்னு தான் சொன்னேன். ஆனா அந்த டாக்டர் எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதனால பக்கத்து தெருவுல இருக்கிற கோயில்ல வச்சு உங்களை பாக்குறேன், வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா சொன்னாங்க? சரி, நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? அத்தை, நான் வேணா உங்க கூட வரட்டுமா? இல்ல இல்ல, நீ எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சா என் தங்கச்சி லக்ஷ்மியோட கல்யாணம் நின்னு போயிடும். அதனால நீங்க இனிமே உயிரோடவே இருக்க கூடாது அத்தை, இருக்கவே கூடாது.
என்ன இது, பைரவி அத்தை பின்னாடியே துளசியும் போறா? மாறி அக்கா. வண்டி எடுறா. ஓகேக்கா. இன்னைக்கு ஒருத்தரை அடிச்சு தூக்கணும். ஓகேக்கா. சீக்கிரம். அண்ணே, டாக்டர் வந்த உடனே முதல்ல பைரவி அண்ணிய தனியா அழிச்சிட்டு போய் விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறமா சபையில சொல்லலாம். சரிம்மா, உன் பயம் எனக்கு புரியுது. பைரவி உன்னை பத்தி என்ன நினைப்பாளோன்னு நினைச்சு நீ கவலைப்படுற, அதானே சிவகாமி? ஆமாண்ணே. அன்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க என் மேல கோவப்படலாம், சண்டை போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதான் தனியா சொல்லிட்டா நடந்த சம்பவத்துக்கு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். இது பாரு சிவகாமி, பைரவி காலில் நீ எதுக்கு விழணும்? பைரவி கோவப்படுற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? அவளோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக தானே நீ உன் குழந்தைய தானம் பண்ண. இந்த உண்மை பைரவிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பா. இல்லைங்க, என்ன இருந்தாலும் 20 வருஷமா விஸ்வாவை அவங்க மகனா நினைச்சு வளர்த்துட்டாங்க. இப்ப திடீர்னு அன்னிக்கிட்ட போய் விஸ்வா அவங்க மகன் இல்லைன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அத நினைச்சாதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. பாரு சிவகாமி, பைரவி துளசிய விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருந்தா இந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஏன், அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லாம கூட விட்டுறலாம். ஆனா அவ பெத்த பொண்ணு துளசிய அவ எதிரியா தான் பாக்குறான். அதனாலதான் இந்த உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இப்ப இருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுக்க சிவகாமி. அப்பா, அம்மா பாத்தீங்களாப்பா? வீடு ஃபுல்லா தேடிட்டு அவங்களை எங்கேயும் காணோம். அவ என்ன சின்ன குழந்தையாடா காணாம போறதுக்கு? அவ போனுக்கு ஒரு கால் பண்ணிப்பாரு. அம்மா மொபைலுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன்ப்பா, அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு தான் போயிருப்பா, இப்ப வந்துருவா. நீ எதுக்குடா டென்ஷனா இருக்க? அம்மாக்கு எல்லாத்துலயுமே அலட்சியம்ப்பா. அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிபி செக் பண்ணும், அப்புறம் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அவங்களுக்கு சீரியஸ்னஸே இல்லப்பா. அதான் நான் முதல்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொன்னேன், கேட்கல. இப்போ கல்யாணம் வேற, அவங்க உடம்ப பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டேங்கிறாங்க. என்னமோ போங்க. அண்ணே, விஸ்வா அண்ணி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் அவன் அம்மா காணோன உடனே எப்படி துடிச்சு போறான் பாருங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தாம்மா. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் நீதான் அவனுடைய உண்மையான அம்மான்னு விஸ்வாவுக்கு தெரிய போகுது. அப்புறம் உன் மேல எவ்வளவு பாசம் காட்டுறான்னு பாப்போம். டாக்டர் வேற வந்துருவாங்க சிவகாமி. இந்த நேரம் பார்த்து பைரவியை காணோன்னு விஸ்வா வேற சொல்லிட்டு போறான். என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, நானும் பைரவி எங்க இருக்கான்னு போய் தேடி பாக்குறேன். அண்ணே, டாக்டர் வந்துட்டாங்கண்ணே. வா போலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க உள்ள போலாம். வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க.
வாங்க உட்காருங்க. ம். என்ன சிவகாமி, எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் டாக்டர். சார், உங்க வைஃப் கிட்ட நான் போன்ல பேசினேன். அவங்களுக்கு குழந்தை மாறின விஷயம் தெரியுமா? இல்ல டாக்டர், பைரவிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட அவ என்ன கேட்டா? அவங்க என்கிட்ட குழந்தை மாறின விஷயத்த நீங்க சொன்ன மாதிரி தான் என்கிட்ட கேட்டாங்க. இல்ல டாக்டர், அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லையே. நீங்க வந்ததும் பேசலான்னு இருந்தேன். அப்புறம் எப்படி அவளுக்கு குழந்தைய மாத்தி வச்ச விஷயம் தெரிஞ்சது? ஏன் டாக்டர், பைரவி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்ககிட்ட விஸ்வா வந்து சிவகாமியோட மகன், துளசிதான் உங்க பொண்ணுன்னு சொல்லி குழந்தைய மாத்தி வச்சது சிவகாமி தான் சொன்னேன். எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டீங்களா டாக்டர்? ஆமா சிவகாமி, அவங்க கேட்டாங்க. சரி, நானும் சார் தான் ஏற்கனவே சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். டாக்டர், நீங்க சொன்னதும் பைரவி எப்படி ரியாக்ட் பண்ணா? ஏதாவது கோவப்பட்ட மாதிரி பேசினாளா டாக்டர்? அப்படியெல்லாம் அவங்க பேசவே இல்லையே, நார்மலா தான் பேசினாங்க. ஏன் சார் கேக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் இது வரைக்கும் இந்த குழந்தைங்க மாறி போன விஷயத்தை பத்தி என் வைஃப் கிட்ட எதுவுமே பேசல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஹலோ, யாரு? ஹலோ அப்பா, நான் துளசி பேசுறேன்ப்பா. அங்க யாராவது இருந்தா கொஞ்சம் தனியா வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்.